I am Shantini, a plus 2 accountancy students. Chapter number 5, admission of a partner. Page number 177, sum number 70. Ambika, Dharani, Padma. That is 3 existing partner at the ratio of 5:3:2. They admit Ramya, the new partner, 25% of profit. Normally, என்ன பண்ணிருக்காங்க 1/4 share. So 1/5 share அல்லது இவ்வளோ ரேஷியோ அப்படின்னு ஏதாவது கொடுப்பாங்க. சரண்டர் 2/9 அப்படி ஏதாவது கொடுப்பாங்க. இங்கே அப்படி கொடுக்கவே இல்லை. டைரெக்டாக ரம்யா வரும்போது 25% ஆஃப் ப்ராஃபிட்டில் வந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன எவ்வளோ ஷேர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ ரம்யா எவ்வளோ ப்ராஃபிட்டில் வந்திருக்காங்க? 25% ஆஃப் ப்ராஃபிட். இதை நம்ம எப்படி போடலாம்? 25/100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/4. ஓகே, 2500ல 4 டைம்ஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ரம்யாவுடைய ஷேர் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாச்சு, 1/4. இதுல எதுவுமே கொடுக்கல. ஆல்ரெடி அந்த 4 ஸ்கூல்ஸும் அப்படிதான் இருக்கு இல்லையா? 14ல இருந்து 17 வரை அப்படிதான் இருக்கும். எந்த ஷேருமே ஒரு ப்ரொபோர்ஷனேட் கொடுக்கல, ஒரு சரண்டர் வேல்யூ மாதிரி கொடுக்கல, நியூ ரேஷியோடைய இது கொடுக்கல, சாக்ரிஃபைசிங் எவ்வளவு கொடுக்கல, எந்த டீட்டெயில்ஸும் இந்த சம்மில் இல்லை. அதனால் நம்ம என்ன எழுதிடலாம்? since the sacrifice made by the old partner partners in the new profit sharing ratio. இதுல வந்து since the sacrifice made by the old partner and போடலாம், and new profit sharing ratio is not given or not given, so அவங்களுடைய ரேஷியோ இருக்குல்ல, நியூ ஓல்டு பார்ட்னரோட ரேஷியோவை சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ வில் டேக் தி ஓல்ட் பார்ட்னர்ஸ் ரேஷியோ ஆர் தி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அவங்களுடைய ஓல்டு ரேஷியோன்னு எடுத்துக்கிறப்போ, இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? ஃபைசிங் ரேஷியோ ஆஃப் யார் பேர்? 3 பேர். அம்பிகா, தரணி அண்ட் பத்மா இல்லையா? அவங்க என்ன ரேஷியோல இருக்காங்க? 5:3:2. ஓகே, இந்த ரேஷியோவை நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு கொடுக்கல, எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. ஓகே, அப்போ நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மட்டும். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோனா என்ன? நம்ம நார்மலா ஓல்ட் ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இவருடைய ஷேர் 1/4. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இவங்க 3 பேருடைய ஷேரையும் ஒன்றா எடுத்துக்கணும். ஹோல் பார்ட்னர் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஃபர்மு. அதில் யாரு? ரம்யா வந்து 1/4. ஓகே, அப்போ இந்த 3 பேர் யாரு? அம்பிகா, தரணி and பத்மா. இந்த 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ? 1 - 1/4 is equal to 3/4 பிரிச்சுக்கணும். ஓகே, அப்போ 3/4 எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அல்லது அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஷேரிங் த ப்ராஃபிட் 5:3:2ங்கிற ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணணும்? பிரிச்சுக்கணும். 5:3:2ங்கிற ரேஷியோவில் இந்த 3/4 பிரிச்சு அதுதான் we consider as a new ratio. இப்போ new ratio is equal to first யாரு? அம்பிகா.
செகண்ட் தரணி, மூணாவது பத்மா, நாலாவதுடைய இது புதுசா வந்திருக்கவங்க ரம்யா. ஓகே, இப்போ இவங்களுடைய ஓல்ட் ரேஷியோ என்ன 5/3, ரிமைனிங் உள்ள பார்ட் எவ்வளோ 3/4. அந்த 3/4 யார் அம்பிகாவுடைய ரேஷியோ என்ன 5/10. 5 + 3 + 2 = 10. இப்போ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 15/40. அப்படிதானே? இப்போ அதே மாதிரி அந்த ரிமைனிங் அமௌண்ட் 3/4 ஷேரை தரணியுடையது எவ்வளோ 3. இப்போ 3/10 மல்டிப்ளை பண்ணும்போது வில் கெட் 9/40. இப்போ பத்மாவுடையது எவ்வளோ 2 இல்லையா? அவங்க ஷேர் எவ்வளோ 3 பேருடைய ஷேரை பிரிச்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ 2/10 ஓ 6/40. இப்போ ரம்யாவுடைய ஷேர் வந்து 1/4 இல்லையா? இங்க எல்லாமே 40ல தான் இருக்கு பேஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, so now we get 10/40. இப்போ அவங்களுடைய ரேஷியோ எவ்வளோ 15:9:6:10. அப்போ அவங்களுடைய ரேஷியோ வந்து 15:9:6:10. இதுதான் அவங்களுடைய நியூ profit sharing ratio. Okay, thank you.